அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வேஷம் போட்டு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் நத்தார்த்தாத்தா வேஷம் போட்டு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. ஆமென். மிஷனரிகள் நத்தார்த்தாத்தா எங்கே ஆச்சு ஒரு அப்போஸ்தலனை காட்டுங்க, எங்கே ஆச்சு ஒரு மிஷனரியை காட்டுங்க. இயேசுவுக்காக எத்தனை பேர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆமென். ஒரு இரத்த சாட்சியை காட்டுங்க. நத்தார் பாப்பா வேஷம் போட்டு டிசம்பர் மாதம் ஆமென் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அப்படி என்று இயேசுவோ அப்போஸ்தலர்களோ மிஷனரிகளோ பரிசுத்தவான்களோ அதை செய்ததே கிடையாது. இது ஒரு பாபிலோனில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு பயங்கரமான தேவையற்ற ஒரு கொள்கையை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவிலே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தந்தை பெரியார் ஆமென் அவர் சொன்னார், இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷனரிகள் மட்டும் இல்லாவிட்டால் இந்தியா இடிகாடாய் மாறி இருக்கும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தந்தை பெரியார் சொன்னார், ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை, தந்தை பெரியார் சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்தியாவிலே கிறிஸ்தவ மிஷனரிகள் இல்லாவிட்டால் இந்த இந்தியா ஆமென் மிகப்பெரிய சுடுகாடாய் மாறி இருக்கும் என்பதை அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த மிஷனரிகள் எல்லாம் இப்படிப்பட்ட வேஷம் போட்டு ஆட்டமாடி கூத்து போட்டு கும்மாளம் போட்டு இப்படி எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவை பறைசாற்றவில்லை. தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள், தங்கள் பேச்சிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள், தங்கள் பார்வையிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுறதுக்கு பின்னால ஒரு கூட்டம், கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு பின்னால ஒரு கூட்டம், அந்த சபைக்கு பின்னால பல கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆடி பாடி வீடியோ போட்டு யூடியூப்ல போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு ஆமென் சொல்லுங்க. என்ன கர்மத்திற்கு இதையெல்லாம் ஆமென் கர்த்தர் சொல்ல சொல்லி பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்திலே செய்தோம், ஒரு காலத்திலே கடைபிடித்தோம். ஆனால் கர்த்தர் இப்ப வருகைக்கு ஆயத்தப்படுத்தி சபையை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறபடியால் தேவன் இப்படிப்பட்ட சத்தியத்தை தந்து நம்முடைய மனக்கண்ணை திறந்து அவர் வருகைக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்.